श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि श्रीवेङ्कटनाथज्जो कैतक्कियसीह सर्वतन्तसतन्तो वेयन्तारियवय्यो मयिसन्निध्येउ सैसयं हि ययं मे नमः नमः तियसा ननाहं सच्चन्दाधार अच्युयं ठिरजोयिम् गळुल नयि तडतमालम् अहिन्दनयरो सहाय लेखग इन्दम्. என்னுடைய சுபாவத்தை எல்லாம் பார்த்தால் நீ எனக்கு கருணை செய்வது தவிர வேறு வழி கிடையாது, எனக்கும் உன்னை விட்டால் வேறு கதி கிடையாது என்பதை உபபாதனம் பண்ணி கொண்டு வருகிறார்னு பார்க்கிறோம். நமக்கு ஞானம் இருக்கேன் அப்படின்னா, ஞானம் இருக்கு, ஞானம் ஒண்ணும் கிடையாது. அஜ்ஞாத நிஜ கர்த்தவியம் திலாகிரஜாத்தேஷு, ஏதோ எள்ளு நுனியில இருக்க மாதிரி, எள்ளு நுனினா இவ்வளவு கொஞ்சமா இருக்கும், அந்த அளவு கொஞ்சமான ஞானம் இருக்கு. இருந்தாலும் அது விபரீதத்துக்கு தான் உதவுகிறதே தவிர அதை வச்சு நல்ல காரியம் செய்யணும்னு தோண மாட்டேங்க. சரி, உனக்கு நல்ல ஞானம் வைராக்கியம் வருவதற்காக உனக்கு அந்த வயசெல்லாம் வந்து விட்டதே அப்படின்னா, எல்லாம் என்ன வயசு ஆனாலும் ஜரக்கரணேபி இந்திரியங்கள் எல்லாம் மூப்படைந்தாலும் தீர்க்க யௌவன திருஷ்ணா அப்படிங்கிற ஆசையானது விடவில்லை. ஆக இதையெல்லாம் பார்த்து இதானியும் அப்படி பாலம்னு முன் ஸ்லோகத்துல சொன்னார். இப்பவும் சின்ன பையனை போல இருந்துட்டு இருக்கேன், ஆக நீ என்னை ரட்சிக்க வேணும் அப்படிங்கிற விஷயத்தை இப்ப சொல்லிட்டு வர. அதுக்கடுத்தது இப்போது 81வது ஸ்லோகம் இது பார்க்கணும். கோகம் கிம் கரணிஜம் பரிகரணிஜம் வி கிந்தி ஜானசி சவ்வம் தீரசிய தம் ஹியம் மஹா பியசேகர குலசுனிய ஹிய நிக்கித்தம் கோகம் கிம் கரணீயம் பரிகரணீயமபி கிமிதி ஜானோசி சர்வம் சக்னோஷி ச தத் ஹிதம் மம திரிதசேஸ்வர குரு நிஜ ஹிருதய நிக்ஷிப்தம். பெருமாள் அதுக்கப்புறம் என்ன கேட்கிறார்? சரி, தயை பண்ணு அப்படின்னு சொல்லுகிறாய், உன்னை விட்டால் வேறு கதி இல்லை அப்படின்னு சொல்லுகிறாய், நான் என்னதான் பண்ண முடியும்? உனக்கு ஞானம் கொடுத்தாச்சு, உனக்கு செய்வதற்கான காரணங்கள் எல்லாம் கொடுத்தாச்சு, புரிஞ்சுக்கிறதுக்கான ஞானம் எல்லாம் கொடுத்தாச்சு, ஞானம் கொடுத்தா கூட நான் அதை விபரீதமா தான் உபயோகப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லுகிறாய். சரி, உனக்கு சத்விஷயங்கள்லாம் கொடுத்தாச்சு, சத்விஷயங்கள்லாம் இருந்தா கூட எனக்கு ஈடுபாடு வரலைன்னு சொல்லுகிறாய். சரி, உனக்கு வைராக்கியம் வருவதற்கான வயசு எல்லாம் முதிர்ந்து போய் கரணங்கள் எல்லாம் தளர்ந்து ஜரா மூப்பு வரும்படி பண்ணியாச்சு, ஆனா கூட எனக்கு ஆசை என்பது யௌவன திருஷ்ணா அப்படிங்கிறது எனக்கு விடவில்லை அப்படிங்கிறாய். இப்படி நான் எதை கொடுத்தாலும் அதை உனக்கு உபயோகப்படுத்திக் கொள்ளாமல் கடைசியில் என்னிடமே வந்து நான் என்ன செய்ய, நீதான் ஏதாவது செய்யணும், நீதான் கருணை செய்யணும், எனக்கு வேற கதி இல்லை, வேற கதி இல்லை, இதே சொல்லி இருந்தால் நான் இதற்கு மேலே என்னதான் செய்வது அப்படின்னு பெருமாள் கேட்கிறதா வச்சுண்டு இந்த ஸ்லோகம். அப்போ பெருமாள் கிட்ட இவர் சொல்ற, எம்பெருமானே என்ன செய்யணும் அப்படிங்கறது என்கிட்ட கேட்க வேண்டாம், ஏன்னா உமக்கு தெரியாது கிடையாது. எனக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறது உமக்கு தெரியும் போல யாருக்குமே தெரியாது. அது உண்மையில எனக்கு கூட தெரியாது. எனக்கு எது நல்லதுங்கிறது எனக்கு தெரியாது, எனக்கு என்ன செய்யணுங்கிறது எனக்கு தெரியாது, எனக்கு என்ன செய்யக்கூடாது என்பதும் எனக்கு தெரியாது. இதெல்லாம் உனக்கு தான் தெரியும். எனக்கு எது நல்லது அப்படிங்கறதெல்லாம் உம்முடைய சங்கல்பத்துல உம்முடைய ஹிருதயத்துல தான் இருக்கு. அதை உம்மாலதான் செய்யவும் முடியும். எனக்கு தெரிஞ்சா கூட அதை எல்லாம் செய்ய முடியலைங்கிற விஷயத்தை நான் சொன்னேன் முன்னாடி. ஏன்னா எனக்கு கொஞ்சம் ஞானம் இருந்தா கூட அது விபரீதத்துல தான் போறது. அதனால எனக்கு தெரிஞ்சாலும் என்னால செய்ய முடியலை. ஆனால் என்னையும் மீறி உம்மால செய்ய முடியும், செய்ய வைக்க முடியும், எல்லாம் முடியும் உம்மால. ரெண்டு விஷயம்,
உமக்கு தெரியாதது கிடையாது, உமக்கு முடியாதது கிடையாது. அப்ப எனக்கு எது நல்லது எது கெட்டது, என்னை கொண்டு என்ன செய்ய வைக்க வேணும் என்ன செய்ய வைக்க கூடாது என்பதெல்லாம் உமக்கு நன்னாக தெரியும். உமக்கு நன்னாக செய்ய வைக்கவும் முடியும். ஆகையினாலே நீர் உம திருவுள்ளத்துல என்ன நினைச்சுட்டு இருக்கீரோ அதை நடத்தி வையும். அவ்வளவுதான். அது தவிர நானா போய் கேட்க முடியாது. எனக்கு இது செய்யும் அது செய்யும் கேட்க முடியாது. எனக்கு கருணை செய்யும்னு பொதுவா கேட்கலாமே தவிர அந்த கருணைங்கிறது எந்த ரூபத்துல இருக்குங்கிறது கூட உமக்கு தான் தெரியும். ஏன்னா எனக்கு சில பேருக்கு கருணை செய்யணும்னா பெருமாள் நல்ல ஐஸ்வர்யத்தை கொடுக்கணும். சில பேருக்கு என்ன கேட்டா ஐஸ்வர்யத்தை அபகரிக்கணும்னு வரும். அதுதான் கருணை அப்படின்னு ஆகும். சில பேருக்கு ஞானம் கொடுக்கணும், சில பேருக்கு ஞானத்தை அபகரிக்கணும். அதுதான் கருணை அப்படின்னு ஆகும். ஆக கருணை செய்யறதுனா எப்படி கருணை செய்யணுங்கிறது கூட எனக்கு சொல்ல தெரியாது. அதுவும் உமக்கு தான் தெரியும். நான் பாட்டுக்கு எனக்கு இதை செய்யும் அப்படின்னு ஏதாவது ஒண்ணு கேட்டுட்டோம். அது நல்லதா கெட்டதா, நல்லதுன்னு நினைச்சு கேட்பேன், அது கெட்டதா இருக்கும். நான் கெட்டதுன்னு நினைச்சு கேட்காம இருப்பேன், ஆனா அது நல்லதாக இருக்கும். எனக்கு எதுவும் தெரியாது. ஆனால் உமக்கு தெரியாதது கிடையாது. ஏன்னா எனக்கு எது நல்லது கெட்டதுங்கிறது கூட உமக்கு தான் தெரியும். அப்ப தேகலீச ஸ்திதியில சொல்றாரு இல்லையோ, என் மன்யசே மம ஹிதம் ததுபாத தீதாக பக்தோபமர்த ரசிக ஸ்வயம் அல்ப புத்தேகேம். நமக்குதான் பக்தர்கள்னா ரொம்ப பிடிக்குமே. அப்ப எனக்கு எது நல்லது அப்படிங்கிறத நீரேதான் செய்ய வைக்கணும். அது எதுங்கிறது எனக்கு சொல்ல தெரியாது, எனக்கு கேட்க தெரியாது. அதுவும் உமக்கு தெரிஞ்சது எனக்கு தெரியாது அப்படின்னு இந்த ஸ்லோகம், அழகான ஸ்லோகம் இது. கோகம், நான் யாரு அப்படிங்கிறதே உமக்கு தெரியும். நான் யாருன்னு தெரியாட்டா பரவாயில்ல, நான் யாருங்கிறது உமக்கு தெரியும். கிங்கரணீயம், என்ன செய்யணுங்கிறது உமக்கு தெரியும். பரிகரணீயம் அபிக்கும், எதை பரிகரிக்கணும் எதை செய்யாம இருக்கணும் அப்படிங்கிறதும். இதி ஜானோசி சர்வம், எல்லாம் உமக்கு தெரியும். சக்னோஷிச்ச, நமக்கு சக்தியும் இருக்கு, செய்து வைக்கவும் முடியும். தத்து, ஆகையாலே மம ஹிதம் திருதசேஸ்வர குரு நிஜ ஹிருதய நிக்ஷிப்தம், உம்முடைய திருவுள்ளத்துல எனக்கு ஹிதம் அப்படின்னு எதை வச்சிருக்கீரோ அதை குரு செய். திருதசேஸ்வர அப்படின்னா திருதசானா தேவர்கள் அர்த்தம், ஈஸ்வரனா நாதன் அர்த்தம், தேவநாத பெருமானே. நிஜ ஹிருதய நிக்ஷிப்தம், உம்முடைய ஹிருதயத்துல என்ன வச்சிருக்கீர். மம ஹிதம், எனக்கு ஹிதம்னு ஹிருதயத்துல என்ன வச்சிருக்கீரோ அது செய்யும். உங்களுக்கு இதான் நல்லது உமக்கு தெரியும் இல்லையோ, தெரியாதுங்கிறது கிடையாது. செய்து வைக்க முடியுங்கிறது முடியாதுங்கிறதும் கிடையாது. அதனால அதை செய்து வைக்க வேணும் அப்படின்னு அழகான ஒரு பிரார்த்தனை. இந்த மாதிரி பிரார்த்தனை இருக்கு. உண்மையில பிரார்த்தனைனா எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நமக்கு சொல்லித்தருது இது. தேசியன் 2-3 இடத்த சொல்லிருக்காரு. நல்லா நம்ம நமக்கு நல்லது கெட்டதுங்கிறது உண்மையில நமக்கு தெரியாதுங்கிறது தான் சத்தியம். எது நல்லது எது கெட்டதுங்கிறது நம்மளாலே கணிக்க முடியாது. நம்ம ரொம்ப நல்லது அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கிறது ரொம்ப கெட்டதா இருக்கும், நம்மளால கணிக்க முடியாது. கீழே விழுந்து அடிபட்டுட்டு ஐயோ இப்படி கெட்டது வந்ததே நினைச்சுட்டு இருப்போம், ஆனா அது நல்லதா இருக்கும், ஏதோ ஒரு விதத்துல அது நல்லதா இருக்கும் அப்படின்னு. நிறைய நம்ம கதைகள்லாம் கேட்கணும் இல்லையா. அந்த பஸ்ல போனோம்னு நினைச்சு பிரயாசப்பட்டு அந்த பஸ் கிடைக்காம பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டேன், ரொம்ப கஷ்டமா இருந்தது, போக முடியாது, இப்படி பண்ணிட்டாரு பெருமாள் நினைச்சேன். அப்புறம் பார்த்தா அந்த பஸ் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. நல்ல வேலை, இப்பதான் பெருமாள் எவ்வளவு நல்லது பண்ணிருக்காரு அப்படின்னு தெரியாது. அதனால பெருமாள் பண்றதே நமக்கு நல்லதா கெட்டதானே பண்ணின அப்புறமே கூட, பெருமாள் நமக்கு பண்ணிட்டார், பண்ணின அப்புறமே கூட அவர் நல்லது பண்ணாரா கெட்டது பண்ணாரான்னு நமக்கு தெரியாது. அவர் நல்லதுதான் பண்றாருக்கா, ஆனா பெருமாள் நம்மளை இப்படி கை விட்டுட்டாரு அப்படின்னு நமக்கு தோணும். இந்த பஸ் உதாரணம் ஒரு உதாரணம் தான். இது மாதிரி வாழ்க்கையில எத்தனையோ விஷயங்கள்ல நமக்கு நல்லது கெட்டது எதுங்கிறது அவனுக்கு தான் தெரியும், நமக்கு தெரியாது அப்படிங்கிறது தான் சத்தியம். பெருமாளே பண்ண விஷயத்துல, பண்ணி முடிஞ்ச விஷயத்துல கூட நம்ம திணறோம். நல்லது பண்ணாரா கெட்டது பண்ணாராங்கிறது 10 வருஷம் கழிச்சு புரியுது, 20 வருஷம் கழிச்சு புரியுது, 30 வருஷம் கழிச்சு புரியுது. ஓஹா இன்னைக்கு அப்படி பெருமாள் அப்படி பண்ணவே தான் நாம இன்னைக்கு நல்லா இருக்கும். முன்னாடி நான் அதெல்லாம் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு இருந்தேன், இப்பதான் இவ்வளவு நல்லா இருக்கும் அப்படிங்கிறது இப்பதான் தெரியுது. இதை பத்தி நிறைய பேர் நிறைய விஷயமும் சொல்லியிருக்கா. சின்ன வயசுலாம் இப்படியோ இருந்தோம், அப்பெல்லாம் இதனுடைய பெருமை எல்லாம் புரியல.
ஐயோ இந்த இடத்துல போய் வந்து மாட்டின்ட்டோமேன்னு நினைச்சேன். ஒரு மாமி கூட சொன்னான் திருவனந்தபுரத்தன், ஐயோ இந்த இடத்துல வந்து மாட்டின்ட்டோமே அப்படின்லாம் நான் நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டு உண்டு. ஆனா இப்போ பெருமாள் எனக்கு எவ்வளவு அனுகூலம் பண்ணியிருக்கார் அப்படின்னு இப்ப எனக்கு புரியுது. ஏன்னா எப்படிப்பட்ட இடம், இப்ப எனக்கு கௌரவமா இருக்கு, இப்ப எனக்கு சந்தோஷமா இருக்கு, மாத்திரம் இல்ல திருப்தியா இருக்கு. ஒரு திருப்தியான ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை அப்படின்னு கிடைக்கிறது. அப்போ எது நல்லது கெட்டதுங்கிறத நம்மளால, அது நடந்தப்புறம் கூட நம்மளால சொல்ல முடியல. ஆனா நடக்கிறதுக்கு முன்னாடி இப்படி சொல்ல முடியும், ஒரு நாளும் நம்மளால சொல்ல முடியாது. அப்போ ஒரே விஷயம் என்ன அப்படின்னு கேட்டாங்க, பெருமாள் நீர் எது நல்லதுன்னு நினைக்கிறீரோ அதை பண்ணும். என் மன்யசே மம ஹிதம் தது உபாததீதாக, எனக்கு நல்லது எதுவும் நமக்கு தான் தெரியும். நீர் எது பண்ணாலும் அது நல்லதுன்னு ஏத்துக்கிற பக்குவம், ஒரு பக்குவதா அது வரணும் நமக்கு. அதனால இந்த ஸ்லோகம் தான் சொல்லணும் போல இருக்கு, அந்த தேகலி சஷ்டி ஸ்லோகம் போல. இதெல்லாம் வேதத்திலே அழகா சொல்றது. பத்ரம் தன் மாசுவ அப்படின்னு வேதத்துல ஒரு மந்திரம் வரும். எனக்கு எது பத்ரம், எனக்கு எது மங்களமோ அதை செய்யு அப்படின்னு. ஏன்னா வெறுமை இது அது அப்படிலாம் கேட்டுட்டு இருக்கிறத காட்டிலும், விஷயம் புரியாமல் இது அதெல்லாம் கேட்டுட்டு இருக்கிறத காட்டிலும் பத்ரம் எது நல்லதோ அதை நீ செய் அப்படின்னு ஒரு மந்திரமே கேட்கறது. அந்த மாதிரி இன்னொரு சரித்திரம் உபாக்கியானம் ஒண்ணு இருக்கு. பிரதர்தனன் அப்படின்னு ஒருத்தருடைய கதை உபநிஷத்துல இருக்கு. பிரதர்தனோ ஹவை தெய்வோதாசி இந்திரஸ்ய பிரியந்தமுபஜகாமா அப்படின்னு ஆரம்பிச்சு ஒரு ஆக்கியானம் ஒண்ணு. ஒரு ராஜா ஒருத்தன் பிரதர்தனங்கிறவன் இந்த லோகத்துக்கு போய் இந்திரனுக்கு ஹெல்ப் பண்ணான் யுத்தத்துல. அப்போ இந்திரனுக்கு ரொம்ப சந்தோஷம். இந்திரன் சொன்னான், வரம் விரணீஸ்வ, ஒரு வரம் கேட்டு வாங்கிக்கோ, வரம் கொடுக்கிறேன் அப்படின்னா. அப்போ பிரதர்தனன் சொல்றான், தொமேவ மே வரம் விரணீஸ்வ எந்தம் மனுஷாய ஹிததமம் மன்யசே, நான் வரம் கேட்கல, நீயே எனக்கா வரம் கேட்டுண்டு நீயே அதை கொடு அப்படிங்கிறான். ஏன்னா மனுஷாய ஹிததமம், மனுஷனுக்கு எது ஹிதம் அப்படிங்கிறது உனக்கு தான் தெரியும். அதாவது மனுஷர்களுக்கு எது ஹிதம்ங்கிறது மனுஷர்களுக்கு தெரியாது, அது தேவர்களான உங்களுக்கு தெரியும். நீ தேவேந்திரன் அல்லவா, அதனால உனக்கு தெரியும் மனுஷனுக்கு எது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு. நான் பாட்டுக்கு எனக்கு வரம் வேணும், 100 வயசு வேணும் அப்படின்னு வரம் கேட்டு வாங்குவேன். ஆனா 80 வயசு ஆனப்புறம் ஏண்டா இருக்கோ சீக்கிரம் போய்த்தேனா தேவை அப்படிங்கிற எண்ணம் வந்துட்டுன்னு வச்சுக்கோங்க. அப்போ 100 வயசு இருந்துதான் ஆகணும்னு வரம் வாங்கி வச்சுட்டோம். 80 வயசுல ஆரோக்கிய பிரச்சனைகளோ இல்ல வேற ஏதாவது சில பிரச்சனைகளோ வந்துட்டான்னா 20 வயசு இன்னும் இருக்கணுமே இவ்வளவு கஷ்டமா இருக்கும். ஆக மனுஷனுக்கு எது ஹிதம்ங்கிறது உனக்கு தெரியும், எனக்கு எது நல்லது உனக்கு தெரியுமோ இல்லையோ, அதை எனக்கு பதிலா நீயே வரமா கேட்டுன்னு நீயே வரமா கொடுன்னு சொல்லிட்டான் அந்த பிரதர்தனன். அப்ப இந்திரன் பார்த்தான், இவனுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது எதுவோ அதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு பிரம்ம வித்தியை உபதேசம் பண்றான். நீ இது உபாசனம் பண்ணு மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு பிரதர்தன வித்யா அப்படின்னே பெயர் அந்த வித்யா. அதுல இந்திரன் நிறைய சாதனைகள்லாம் பண்ணியிருக்கான். திரிசீர்ஷானம் துவாஷ்டிரமகனம், 3 தலை இருக்கிற ஒரு தொஷ்டாவனுடைய புத்தன் ஒருத்தன், அவனை கொண்டு இருக்கான். இந்த மாதிரி சிலதெல்லாம் பண்ணியிருக்கான், சில தப்பு பண்ணிருக்கான், சில நல்லது பண்ணியிருக்கான். எது பண்ணாலும் இந்திரனா இருக்கான். அவனுடைய அந்த பெருமைக்கு காரணம் உள்ளுக்குள்ள அந்தரியாமையா பகவான் இருக்கார் அப்படிங்கிறது தான். அதனால அந்தரியாமையா இருக்கக்கூடிய, எனக்குள்ள அந்தரியாமையா இருக்கிற பகவானை நீயே தியானம் பண்ணு அப்படின்னு அவன் ஒரு உபதேசம் பண்றான். அந்த மாதிரியான ஒரு வித்யா அது. எதுக்கு சொல்ற, இந்த மாதிரி இடங்கள்லாம் அழகா வரம் கேட்கிறவா என்ன பண்ற, எனக்கு எது ஹிதமோ அது உனக்கு தான் தெரியும், அதனால நீயே அதை பார்த்து செய்ய அப்படிங்கிற. இந்த மாதிரி விட்டுட்டான்னா பல இடங்கள்ல நல்லது. ஆத்திலேயே கூட அம்மா அப்பா எல்லாம் இருக்காருன்னா, குழந்தைகளா இருக்கிறவா அம்மா அப்பாவுக்கு தெரியும் எது நல்லது பண்ணணும்னு, அவளுக்கு தெரியும், அவள் எது பண்றாலும் அது நல்லா இருக்கும் அப்படின்னு விட்டான்னா நிம்மதியா இருப்பா. அவளுக்கும் நிம்மதி, குழந்தைகளுக்கும் நிம்மதி, நல்லதே நடக்கும். ஆனா அது இல்லாம இருக்கும்போது பிரச்சனை வருது. அதே மாதிரிதான் பெருமாள் கிட்டையும், பெருமாள் பொறுப்புலயே விட்டுட்டோம்னா ரொம்ப நல்லது. அது இல்லாம நாம எனக்கு இதுதான் வேணும் அதுதான் வேணும், என்ன போய் இப்படி பாடுபடுத்துறியே அப்படிலாம் ஆரம்பிச்சு பெருமாள் கிட்ட சொன்னோம்னா கடைசியில சரி நம்ம தொந்தரவு பொறுக்க முடியாமல் அவன் கொடுத்தான்னா, அதுக்கப்புறம் நம்ம கேட்டதை கொடுத்தான்னா அவன் கணக்கு முடிஞ்சிடும். ஆனா நம்ம கணக்கு அப்பதான் ஆரம்பிக்கும், நம்ம கதை வேற மாதிரி போகும். அதனால இந்த மாதிரி பிரார்த்தனை தான் விசேஷமானது அப்படின்னு
யத்ஹிதம் மம தேவேஷ தத் ஆஜ்ஞாபய மாதவ அப்படின்னு இது சவுனகர் சொல்லியிருக்காராம். எல்லாரும் இப்படி சொல்லிருக்காங்கிறதுக்கு உதாரணமா எனக்கு எது ஹிதமோ அதை செய்யி அப்படின்னு. ஏன்னு கேட்டா அவளுக்கு ஏற்ற மாதிரி பெருமாள் தான் பண்ண முடியும். சாஸ்திரமே கூட பெருமாள் பண்ணியிருக்க சாஸ்திரம் இருக்கோ இல்லையோ, அதுவே எடுத்தா எல்லாருக்கும் ஒரே மாதிரி கிடையாது. யார் யார் எப்படி தர்மசாஸ்திரம் அப்படின்னு எடுத்து பார்த்தோம் வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த விஷயங்கள்லாம் சீவ சங்காச்சாரமே அழகா சாதிச்சிருக்கார். தர்மசாஸ்திரம் அப்படின்னு எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ரொம்ப ஸ்நானம் அப்படின்னு வச்சிருந்தோம்னா சூரியோதய காலத்துக்கு முன்னாடி பச்சை தண்ணீர்ல குளம் முதலானதுல நல்லா அமுந்து ஸ்நானம் பண்ணணும். இதுதான் ஸ்நானம். இதான் தர்மசாஸ்திரத்துல சொன்ன முக்கியமான ஒரு ஸ்நானம் அப்படிங்கிறது இப்படிதான். ஆனால் இது பத்தி கிட்டத்தட்ட ஒரு 100 தகவல் சொல்றது தர்மசாஸ்திரத்துல. இது உன்னோட நிக்கல. இதுதானே ஸ்நானம். போய் குளிக்கிறோம்னா நல்லா அமுந்து பச்சை தண்ணியில சூரியோதயத்துக்கு முன்னாடி குளிக்கிறோம். இதுதான் முக்கியமான ஸ்நானம்னு பேரு தான். ஒரிஜினல் ஸ்நானம்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இதுக்கப்புறம் எத்தனை ஸ்நானம், 7 விதம்னு ஒண்ணு இருக்கு, 7 விதமான ஸ்நானம் அப்படின்னு சொல்லி இருக்கு. அப்போ சூரியோதயத்துக்கு முன்னாடி குளிக்க முடியல, வயிறு சரியில்லைன்னா கொஞ்சம் நாய் கழிச்சு குளிக்கலாம்னு சொல்லியிருக்கு. உடம்பு சரியில்லை, ஜுரம் இருக்குன்னா வெந்நீர்ல குளிக்கலாம்னு சொல்லியிருக்கு. இதெல்லாம் நிறைய இருக்கு அப்படின்னு. ரொம்ப வயசானவா போக முடியாட்டா ஆத்துல குளிக்கலாம்னு சொல்லியிருக்கு. அவ ஆத்திலேயே இருக்கிறது குளிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கு. நிறைய ஒரு இது எல்லாமே தர்மசாஸ்திரத்திலேயே இதெல்லாம் இருக்கு. நம்ம சௌரியத்துக்காக நாம செய்யறோங்கிற விஷயம் வேற. உண்மையில சௌரியத்துக்காக தர்மசாஸ்திரம் சொல்லல. தர்மசாஸ்திரம் சௌரியத்தை பார்க்காது, அது சாஸ்திரத்தை பார்க்கும். ஆனா அதே சமயம் முடியாத வாழ்க்கிட்ட நீ இது செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லாது. எந்த சாஸ்திரமும் அது சொல்லாது. அடியோட முடியாதவன் யாரு காணும், 102 டிகிரி ஜுரத்துல இருக்கவன் கூட நேரம் போய் ஜில்லுன்னு பச்சை தண்ணியில் தான் குளிச்சாகணும் அப்படிங்கிறது விடையாது. ஆத்துராள் அப்படின்னு பெயர். ஆத்துராளுக்கெல்லாம் உஷ்ணோதக ஸ்நானம் அப்படின்னு சொல்லி எல்லாம் வெந்நீர்ல ஸ்நானம் பண்ணலாம். ஏன் அப்படி சொல்றது அப்படின்னு கேட்டா, தர்மசாஸ்திரத்தை பொறுத்தவரை மனுஷன் கிட்ட கருணை காமிக்கணும் தான் இருக்கே தவிர மனுஷனை கஷ்டப்படுத்துறோம்னு ஒரு தர்மம் கிடையாது, ஒரு ஆச்சாரமும் கிடையாது. இந்த காலத்துல கூட நிறைய பேர் ஆச்சாரம்னா கஷ்டம்னு நினைக்கிறான். ஆனா எந்த ஆச்சாரமும் கஷ்டப்படுத்துறோம்னு ஒரு ஆச்சாரமும் வராது. சுகமா இருக்கணும் தான் எல்லா ஆச்சாரமுமே வரும். அப்படிதான் இருக்கு. ஆரோக்கியம், சுகம் இப்படிதான் வரும். அதுல அடுத்தடுத்த ஸ்டெப் இருக்கும். ஆனா மனுஷன் என்ன பண்ணுவான் கேட்டா, கடைசி ஸ்டெப் எதுவோ அதை தான் முதல்ல பார்ப்பான். முதல் ஸ்டெப்பை பார்க்க மாட்டான். லாஸ்ட் கடைசியில அது சொல்லியிருக்கோம். அப்படியே அப்ப சாஸ்திரம் அப்படி சொல்லியிருக்கா, அப்ப நான் அதை செஞ்சுடுறேன் அப்படின்னு. அப்படின்னா வெந்நீர்ல குளிக்கலாம்னு சொல்லியிருக்கா, அப்ப நான் வெந்நீர்லயே குளிச்சுடுறேனே அப்படின்னு. யார் முடியாத வாழ்க்கை தான் வெந்நீர்ல குளிக்கலாம்னு சொல்லி. அந்த மாதிரி பார்த்தோம்னா தர்மசாஸ்திரத்திலேருந்து ஆரம்பிச்சு, தர்மசாஸ்திரமே பெருமாளுடைய ஒரு ஆஜ்ஞா தானே, அதுல இருந்து ஆரம்பிச்சு எல்லாமே பெருமாளுடைய ஆஜ்ஞா அனுஜ்ஞா ரூபமான இருக்கக்கூடிய மொத்த எல்லாமே நமக்கு ஹிதம் எதுவோ அதை பார்த்து பெருமாள் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இதுல ஆரம்பம். இதுல இருந்து ஆரம்பிச்சு எந்த விஷயம் எடுத்தாலும் சரி, எப்பவுமே இது கட்டாயம் செய், இல்லாட்டா இது செய்ய முடியாட்டா செத்து போகணும்னு வராது தர்மசாஸ்திரத்துல. இது செய்ய முடியாட்டா அதுக்கு பதிலாக வேற ஒண்ணு சொல்றேன் அதை செய், அதுக்கு முடியாட்டா அதுக்கு பதிலாக வேற ஒண்ணு சொல்றேன்னு ஒரு 10 ஸ்டெப்பாவது இருக்கும். எந்த விஷயம் எடுத்தாலும், காயத்ரி ஜபம் எடுத்தாலும் சரி, 1008 பண்றியா, 508 பண்றியா, 108 பண்றியா, இல்ல 28 பண்றியா, இல்ல 10 பண்றியா, ஏதோ வரும். மேல மேல வந்துட்டு இருக்கும், கீழே கீழே வந்துட்டு இருக்கும். அதனால மனுஷன் விடக்கூடாது. விடாமல் அவனால யாவத் சக்தி, அவனுடைய சக்தி இருக்கிற வரைக்கும் என்ன பண்றதோ அதை பண்ணணும் அப்படின்னு தான் வரும். ஆக பகவானுடைய ஆஜ்யங்கிறது எப்படி இருக்கு பாருங்க. அதுக்காக சொல்றேன், மனுஷனுக்கு ஹிதம் எதுவோ அதை சொல்றதுக்கு தான் வந்திருக்கு. அதனால்தான் சாஸ்திரத்தை பத்தி சொல்லச்ச ஸ்ரீபாஷ்யக்காரர் அழகா ஒரு விஷயம் சொல்றார். ஸ்ரீபாஷ்யத்துல தர்மசாஸ்திரம் உதாரணதெல்லாம் இருக்கும் இல்லையா, அதை பத்தி சொல்லச்ச ஸ்ரீபாஷ்யக்காரர் அழகா சொல்றார், மாதா பித்ரு சகஸ்ரேபியோபி வத்சலதரம் அப்படின்னு. அம்மா அப்பாவை காட்டும் ரொம்ப நன்னா நம்மளை பார்த்துக்கும். ஒரு குழந்தைக்கு நல்லது கெட்டதுன்னா அம்மா அப்பாவுக்கு தெரியுமோ இல்லையோ, இதை செய்யடா இது செய்யாதுடா. இந்த குழந்தை வெந்நீர்ல குளிக்கணுமா பச்சை தண்ணியில குளிக்கணுமாங்கிறது அம்மாவுக்கு தெரியாம வேற யாருக்கு தெரியும்? இது 6 மணிக்கு குளிக்கணுமா 8 மணிக்கு குளிக்கணுமாங்கிறது அம்மாவுக்கு தெரியாம எப்படி யாருக்கு தெரியும்? அது எப்ப குளிக்கணும், எப்ப ஆகாரம் போடணும், என்ன ஆகாரம் போடணும் எல்லாம் அம்மா அப்பாவுக்கு தானே தெரியும். அந்த மாதிரி ஒரு அம்மா அப்பா இத்தனை பரிவோட இருந்தானா 1000 அம்மா அப்பா எத்தனை பரிவோட இருப்பா பாருங்க. அத்தனை பரிவு பகவான் தர்மசாஸ்திரத்தை காமிக்கிறாராம் நமக்கு.
அந்த குழந்தைக்கு அம்மா அந்த வெந்நீரை தொட்டு பார்த்து எந்த அளவு உஷ்ணமா இருக்கா அப்படின்னு பார்ப்பான். சின்ன குழந்தைக்கு நல்ல வெந்நீர் இருக்கும். சின்ன குழந்தைக்கு நல்ல வெந்நீரை கையில எடுத்து போட்டு 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 2 கையில போட்டு போட்டு அடிப்பான் வெந்நீரை. ஏன்னா குழந்தைக்கு அந்த தோல் எல்லாம் சரியாகணும். அது சில கணக்கெல்லாம் உண்டு, எந்த இடத்துல வெந்நீர் வைக்கணும் அப்படிலாம் கணக்கெல்லாம் உண்டு. கண்ணை எப்படி தொடச்சி விடணும், காதை எப்படி தொடச்சி விடணும், மூக்கை எப்படி தொடச்சி விடணும், நாக்கை எப்படி வழிக்கணும், இது எல்லாம் உண்டு இல்லையா குளிப்பாட்டுறதுல. எல்லாம் தெரியும். சின்ன குழந்தையா இருக்கச்சே எப்படி, 1 வயசு ஆனப்புறம் எப்படி, 2 வயசு 3 வயசு ஆனப்புறம் எப்படி, 10 வயசு ஆனப்புறம் எப்படி, இது எல்லாம் அம்மாவுக்கு தெரியுமே. அந்த மாதிரி அந்தந்த ஸ்டேஜ்ல யார் யாருக்கு என்னென்னு பார்த்து தர்மசாஸ்திரம் சொல்றதுன்னா அது மாதா பித்ரு சகசிரேபியா வத்சலதரம், 1000 அம்மா அப்பாவுக்கு சமானம் அப்படிங்கிற அந்த சாஸ்திரத்தை தான் பகவான் வெளியிட்டு இருக்கான். அதனால ஹிதம் தவிர பகவானுக்கு வேற எதுவும் தெரியாது. அதனால நாம ஏதாவது கேட்கிறோம் அப்படின்னா நம்ம ஹிதம் எது நமக்கு தெரியாது, அது பகவானுக்கு தான் தெரியும். அப்படிங்கிறபடினால நீ போய் அதனால்தான் முதல்ல ஆரம்பிக்கிறார், கோகம் நான் கஹா அகம், நான் யாருங்கிறது உனக்கு தெரியும். அதாவது எனக்கு ஹிதம் பண்றதுன்னா அதுதான் முதல்ல சொன்னேன், எல்லாருக்கும் ஹிதம்ங்கிறது ஒரே மாதிரி இருக்காது. வயசானவளுக்கு ஒரு சட்டம் இருக்குதான் இருக்கும், வயசு கொஞ்சம் சக்தியோடு இருக்கவாளுக்கு ஒரு சட்டம் இருக்கும். சாஸ்திரத்துல பார்த்தோம்னா சக்தியோடு இருக்கிறவா அவ அவளுக்கு சில காரியம். இப்ப ஏகாதசி உபவாசம் அப்படின்னா உபவாசம் இருக்கிற முடிஞ்சா உபவாசம் இருக்கான். உபவாசம் இருக்க முடியல, ஏன் முடியல அப்படின்னு கேட்டா இருந்தா உடம்பு அடியோட தாழ மாட்டேங்கிறது அப்படிலாம் இருந்தானா அப்ப அவளுக்காக வேற சொல்லியிருக்கு. அடுத்து பலகாரம் அப்படின்னு வருது. பலகாரத்துல என்ன அப்படிலாம் வருது, பலவிதம் உண்டு. ரொம்ப அடியோட முடியாத சமயத்துல இப்போ ஏகாதசிக்கு முன்னாடி நாவல் பக்கத்துல ஒரு சமயம் என்ன ஆச்சுன்னு கேட்டா, ஏகாதசிக்கும் முன்னாடி ஒருத்தர் பட்டினி இருக்க வேண்டியதா போயிடுது. எங்கேயோ வெளியில இருந்து பிரயாணத்துல இருந்து வர, அந்த காலத்துல நடந்தானே வரணும், எங்கேயோ நடந்து இருந்து வர, சரியான வேலைக்கு ஆகாதெல்லாம் கிடைக்கல. ஏகாதசிக்கு வந்துட்டார். அவர் உபவாசம் இருக்கிறவர், ஆனா உபவாசம் இருக்கல. ஏற்கனவே நடந்து வந்து ஆகாரம் இல்லாம நடந்து வந்து வெயில்ல தளர்ந்து போய் மயக்கம் அழிஞ்சு கிடக்காரு. அப்ப என்ன பண்றது அப்படின்னா, பலகாரம் பண்ணா தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டா பெரியவாள்லாம். 2 பிதாவான் யஜ்வா சுவாமி எழுந்தொள்ளி இருந்தார். யார் சொன்னா அதெல்லாம் பலகாரம் பண்ணா தப்பு இல்லை, பலகாரம் முடியாத சமயத்துல பலகாரம் பண்ணலாம், இல்லைங்கிறது கிடையாது அப்படின்னு சொல்லி நல்லா சாப்பிடுவார் அவர். நான் அந்த காலத்து மனுஷன். அவர் அழகா ஒரு கேள்வி கேட்டார். சரி இல்ல என்னன்னு கேட்டார்னா, கோதுமையில ரொட்டி பண்ணிருக்கு, எவ்வளவு ரொட்டி சாப்பிடலாம், எத்தனை சாப்பிடலாம் அப்படின்னா சொன்னா, உனக்கு பிராணம் தரிக்கிற வரைக்கும் எத்தனையோ அத்தனை சாப்பிட. அதனால ஒண்ணும் உபவாச தோஷங்கள்லாம் இல்லை, உபவாசம் இல்லைங்கிற தோஷங்கள்லாம் இல்லை, பிராணுக்காக சாப்பிடு. உனக்கு உயிர் தரிச்சு கொஞ்சம் தெம்பு வரணும் இல்லையா, அதுக்கு வேண்டிய எவ்வளவு சாப்பிடு. ஆசையினால சாப்பிடாது நிறைய. காமோம உதவானம்னு வேதத்துல வரும். உயிர் தரிக்கிறதுக்காக ஏதாவது சாப்பிட்டா பரவாயில்ல, ஆசையினால சாப்பிடாதன்னு வரும் வேதத்துல. இதுக்கு ஒரு கதை இருக்கு வேதத்துல. ஆசைப்பட்டு சாப்பிடாத, உயிருக்காக, உயிர் வாழறதுக்காக சாப்பிடு. அந்த மாதிரியாக சொல்றேன். இதெல்லாம் இவ்வளவு தர்ம சூக்ஷங்கள் நிறைய இருக்கு. அதனால பகவானுக்கு தான் அந்த தர்ம சாஸ்திரம் பண்ண தெரியும். அதுதான் ஸ்ருதி ஸ்மிருதி மம்மைவ ஆஜ்ஞான்னு சொல்ற. பகவானுடைய ஆஜ்ஞையினுடைய பேர்ல தான் மகர்ஷிகள்லாம் பண்ணியிருக்கான். அதனால முதல்ல தர்மசாஸ்திரத்தெல்லாம் நமக்கு முதல்ல நமக்கு எது நல்லதுன்னு தெரிஞ்சுக்காம முதல்ல நாம யாருன்னு தெரியணும். அதே நமக்கு தெரியாது, நாம யார், எந்த ஸ்டேஜ்ல இருக்கோங்கிறதே தெரியாது. கோகம், அப்ப நான் யாருங்கிறது உனக்கு தெரியும். முதல்ல நான் என்ன வயசானவனா, இது வேணா, என்னால முடியுமா முடியாதா, மொத்தம் உனக்கு தான் தெரியும். கோகம் கிம் கரணீயம், இந்த அடுத்து நான் என்ன செய்யணும் அப்படிங்கிறது உனக்கு தான் தெரியும். செய்ய வேண்டியது என்ன, அடியனை கொண்டு என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறது உனக்கு தான் தெரியும். பரிகரணீயம், எது செய்யாமல் இருக்கணும், எதை விடணும், எது செய்யணும், எது செய்யக்கூடாது அப்படின்னு இருக்கும். பரிகரணீயம் அப்பிக்கும், விட வேண்டியது எது அப்படின்னு, நான் ஏதாவது செஞ்சா கூட அது செய்யாம தடுக்கணும். இது ஜானாசி சர்வம், மொத்தம் உனக்கு தான் தெரியும். 3 விஷயம் சொல்லு. நான் யாரு, நான் செய்ய வேண்டியது என்ன, நான் செய்யக்கூடாது என்ன, இந்த 3ம் இது உனக்கு தான் தெரியும். முக்கியமான விஷயம் சக்னோ ஷீச்ச, உனக்கு தெரியும் மாத்திரம் இல்லை, உன்னால செஞ்சு வைக்க முடியும். அப்படி
எனக்கு புரிய வைக்க முடியும், என்ன செஞ்சு வைக்க முடியும். அதனால சக்னோஷிச்ச தத் ஹிதம் மம திருதசேஸ்வர குரு நிஜ ஹிருதய நிக்ஷிப்தம். இதுதான் தேவர்களுக்கெல்லாம் நாசனாச்சு. எனக்கு மட்டும் இல்ல, தேவர்களுக்கு கூட இது நல்லது கெட்டது எனக்கு தெரியும். தேவர்களுக்கான நல்லதெல்லாம் நீ பண்ணிருக்கேன், அசுரர்களுக்கான கெடுதல் எல்லாம் நீ பண்ணியிருக்க. ஓ அசுரருக்கு தீமைகள் செய்குந்தா அப்படின்னு தேவர்களுக்கு நன்மைகள்லாம் செஞ்சுட்டு வைகுந்தா என் மணிவண்ணனே பொல்லாக்குருளுருவாய் ஆழ்வார் சொல்றார். அப்போ தேவர்களுக்கு நன்மையும் அசுரர்களுக்கு திண்மையும் செய்யறான்னா பெருமாளுக்கு தெரியும், அவளுக்கு எது நல்லது இவாளுக்கு எது கெட்டது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அமிர்த மதனம் பண்ணச்ச அப்ப பெருமாள் என்ன பண்ணார், தலைப்பக்கம் யாரு பிடிக்கிறது வால் பக்கம் யாரு பிடிக்கிறதுன்னு பிரச்சனை வந்தது. வாசுகி சர்ப்பத்தை தலைப்பக்கம் தேவர்கள் அசுரர்களும் கிடையாது, தலைப்பக்கம் யார் பிடிக்கணும் வால் பக்கம் யார் பிடிக்கணும் அப்படின்னு வந்து இன்னே பெருமாள் என்ன பண்ணார், தேவர்களை எல்லாம் கூட்ட எல்லாரும் இங்க வாங்க தலைப்பக்கம் பிடிச்சுக்கோங்க. சர்ப்பத்தினுடைய தலைப்பக்கம் விஷத்தை கொக்கும். அது வால் பக்கம் தேவர்கள்லாம் போக வேண்டாம், நமக்குன்னு ஒரு கௌரவம் இருக்கு, நம்ம கௌரவத்தை காப்பாத்திக்கணும், நம்மள போய் வாழை பிடிக்க கூடாது, நம்ம தான் தலையைதான் பிடிக்கணும், நம்மளுடைய கௌரவத்தை நம்ம குறைத்து கொள்ள கூடாது அப்படின்னா உடனே தேவர்களா இந்த பக்கம் வந்தா இந்த பாத்து அவசரம் அங்கேயிருந்து ஓடி வச்சுருந்தா. அது என்ன நாங்க என்ன அவ்வளவு தாழ்ந்து போனவாடா, நாங்க தலையைதான் பிடிப்போம், நாங்க வாழை பிடிக்க மாட்டோம்னா. சரி எப்படியான நீங்க தலையை பிடிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தேவர்களை வால் பக்கம் கூட்டின்னு போறேன். சாமர்த்தியம். இப்ப யாருக்கு எது நல்லதுன்னா அசுரர்களை அது இருக்கட்டும், அவளுக்கு அவள் தலை பிடிக்கட்டும் அப்படின்னு வைக்கிற பெருமாள். அப்ப கோகம் கிம் கரணீயம் அதான் சக்னோஷிங்கிற அதுக்காக சொன்ன. இப்போ ஏன்னா செய்ய வைக்க முடியும், தேவர்கள் வந்து வால் பக்கம் பிடிக்கணும் அப்படின்னு என்ன இருக்கு, தலையில இருந்து கடைசியில விஷம் வருது என்ன வருது இல்லையோ. அப்ப அதை செஞ்சு வைக்கிறதுக்கு பெருமாள் பண்ண உபாயம் இது. உபாய விது ஈஸ்வரஹா அப்படின்னு ஒரு பாகவதத்துல இந்த மலை வந்து உள்ளுக்குள்ள போய் அழிந்திர போது அப்ப அந்த மலையை மேல தூக்கிறதுக்காக கூர்மாவதாரம் எடுத்தார். எப்படி ஏன் கூர்மாவதாரம் எடுத்தார்னா எந்த அவதாரம் எடுத்தா அந்த மேல வருங்கிறது அவருக்கு தெரியும். ஆமைதான் பெரிய ஆமையா இருந்தா அது ஓட்டு மேல மலையை வச்சா கூட தாங்குவது. அந்த மாதிரி திருதசேஸ்வர தேவர்களுக்கு ஈஸ்வரனே தேவநாதனே குரு நிஜ ஹிருதய நிக்ஷிப்தம். நிஜ உம்முடைய ஹிருதயம் திருவுள்ளத்துல நிக்ஷிப்தம் வைத்திருப்பது. உன் திருவுள்ளத்துல என்ன வச்சிருக்கீர், மம ஹிதம் எனக்கு ஹிதமா எதை நினைச்சிருக்கீரோ அது அப்படியே மனசுல நினைச்சிருந்தா போறாது, சங்கல்பிச்சு என்னை செய்ய வைக்கணும். இதுதான் நீர் செய்ய வேண்டிய கருணை. நீர் என்னிடம் கருணை செய்ய வேண்டும், உண்மை விட்டா வேற கதி இல்லைன்னு சொல்றீங்க. அந்த கருணைங்கிறது இதுதான் அப்படிங்கிற. கோகம் கிம் கரணீயம் பரிஹரணீயமபி கிமிதி ஜானாசி சர்வம் சக்னோஷி ச தத்ஹிதம் மம திரிதசேஸ்வர குருஷ்வ நிஜ ஹிருதய நிக்ஷிப்தம். ஏன்னிம் உவரிம் வீமோ குணகஹியோ தாருபுத்தயோ வாபரவசோ தஸ்ஸ விமஹ தியசேசர தீசு விகரணேஷு ஓசு சுக சங்கப்போ இதானீமுபர்யப்யயம் குணகிரஹீதோ தாருபுத்திரக இவ பரவசः தஸ்யாபி மம த்ரிதசேஸ்வர த்ரிஷ்வபி கரணேஷு பவ சுக சங்கல்பஹ. அதுக்கு மேல பெருமாள் என்ன சொன்னார், சரி அந்த விஷயத்த உனக்கு நான் தெரிய வச்சுடுறேன், உனக்கு எது நல்லது எது கெட்டதுங்கிறது உனக்கு புரியல இல்லையா, அதை நான் புரிய வச்சுடுறேன். நீ யாரு அப்படிங்கிறது உனக்கு தெரியல, அதை தெரிய வைக்கிறேன். கிம் கரணீயம் எது செய்யணுங்கிறது உனக்கு தெரியல, அதை தெரிய வைக்கிறேன். கிம் பரிஹரணீயம் எது பரிகாரம் பண்ண எதை விடணும் அப்படிங்கிறது உனக்கு தெரியல, அதையும் தெரிய வைக்கிறேன். அதை வச்சுட்டு நீயே உன்னுடைய ஹிதத்தை நீயே செய்து கொள், நீயே பார்த்துக்கொள். பொதுவாக சாஸ்திரங்கள்லாம் அதுக்குதான் இருக்கு. பெருமாள் தான் நமக்கு புரிய வைக்கிறதுக்கு தான் சாஸ்திரங்கள்லாம் இருக்கு. உண்மையில சாஸ்திரங்கிறது நல்லது கெட்டது சொல்றதுக்காக இருக்கு இல்லையா. அதை வியாசர் அழகா சொல்றார், சொல்பம் சாஸ்திர பிரயோஜனம் அப்படிங்கிற. ஏன்னு கேட்டா நல்லது கெட்டது எதுன்னு எல்லாருக்கும் தெரியும். இப்போ பொய் சொல்லக்கூடாது, சத்தியம்தான் சொல்லணும்
அப்படிங்கிறது யாருக்காவது சொல்லணுமா என்ன? தெரியாதா என்ன? எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே. யாரையும் ஹிம்சை பண்ணக்கூடாது, எல்லாருக்கும் சுகத்தை தான் செய்யணும், அனுகூலத்தை தான் செய்யணும் அப்படிங்கிறது தெரியாதா என்ன? சாஸ்திரம் சொல்லிதான் தெரியணுமா என்ன? இப்படி பார்த்தா தெரியாது எதுவும் சாஸ்திரம் சொல்ல, எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். தர்மத்தை தான் செய்யணும், அதர்மத்தை செய்யக்கூடாது, யாரையும் ஏமாத்தக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, இன்னொருத்தரை ஹிம்சை பண்ணக்கூடாது, இதெல்லாம் சாஸ்திரம் சொல்லி தெரியணும்னு இல்லையே. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே. தெரிஞ்சுதானே தப்பு செய்யறான். அப்ப சாஸ்திரம் சொல்றதை எதுக்காக சொல்றதுன்னு கேட்டா, சொல்பம் சாஸ்திர பிரயோஜனங்கிறார். சாஸ்திரத்துல பிரயோஜனம் ரொம்ப கொஞ்சமா இருக்கு, மைன்யூட்டா இருக்கு, ஒரு சூக்ஷ்மம் ஒரு இடத்துல இருக்கு. எந்த இடத்துல இருக்கு அப்படின்னு கேட்டான்னா, தெரியும் உனக்கு செய்யக்கூடாதுன்னு தெரியும், ஆனா செய்ய ஆரம்பிக்கும் போது சாஸ்திரம் தடுக்கிறது. நீ செய்தால் உனக்கு பாபம் வரும், அதுக்கு தண்டனை வரும் அப்படிங்கிறது சாஸ்திரம். பிறருக்கு என்ன முற்பகல் செய்ய தமக்கு என்ன பிற்பகல் தானே வருங்கிற மாதிரி, நீ செய்தால் அதுக்கான தண்டனையை கொடுக்கறதுக்கு ஒருத்தன் இருக்கான், அவன் தண்டனை கொடுப்பான். நீ நல்லது செஞ்சானா அதுக்கான க்ஷேமத்தை கொடுக்கறதுக்கு ஒருத்தன் இருக்கான். ஆக சாஸ்திரங்கிறது அதை சொல்றதான் வருது. மற்றபடி நிறைய விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். தெரிஞ்சுதான் தப்பு பண்றான். தெரிஞ்சு தப்பு பண்ணச்சா சாஸ்திரம் வாழ பண்ணச்சா ஓஹோ அப்படி சொல்லி இருக்கா. சரி, இப்ப நம்மளே ஒரு காரியம் தப்பான காரியம் பண்றோம்னு வச்சுக்கோங்க. இப்ப பெரியவர் திடீர்னு பார்த்து ஏன் அங்க போற, அதெல்லாம் வேண்டாம் வேண்டாம் இங்க வா அப்படின்னா பெரியவர் சொல்லிட்டான்னு வரோம்னு வச்சுக்கோங்க, குழைச்சோம். அந்த மாதிரிதான் சாஸ்திரம் சொல்றது. ஏன் அங்க போறேன், ஏன் அங்க போறேன், இங்க வா அப்படிங்கிற. அப்படின்னு ஒரு பெரியவாளோ இல்ல நம்ம ஃப்ரெண்டோ இவ சொல்ற நம்ம கேட்டோம்னா அதுக்கப்புறம் ஓரளவு க்ஷேமமா இருக்கு அப்படி பாக்குறோம். அந்த மாதிரியாக தெரிஞ்சே தப்பு பண்ணும்போது சாஸ்திரமானது வாரணம் பண்றது. பண்ணாத பண்ணானால் உனக்கு ஆபத்து அப்படின்னு சொல்றது, நல்லது பண்ணு உனக்கு நல்லது அப்படின்னு சொல்றது. இல்லையா? இப்போ பெருமாள் என்ன சொல்றாருன்னா, அந்த மாதிரிதான் சாஸ்திரத்துல ஏற்பாடெல்லாம் பண்ணியிருக்காரு. அதனால அந்த மாதிரி ரீதியில சாஸ்திரமும் சொல்லியிருக்கு, உனக்கும் நான் புரிய வைக்கிறேன், நல்லது கெட்டதெல்லாம் புரிய வைக்கிறேன், அதை வச்சுட்டு நீயே ஏதாவது பண்ணிக்கோயேன் அப்படின்னா, அப்போ இந்த ஸ்லோகத்துல சொல்றார், அதை பண்ணிக்க முடியாத நிலையில நான் இருக்கேன் தேவநாத பெருமானே. நான் இப்ப என்னுடைய நிலை எப்படி இருக்குன்னு கேட்டா, குணகிரகீதோ தாருபுத்திரக இவ பரவசகா. தாருபுத்திரன் போல, மரப்பொம்மை, அத நூலுல கட்டி வச்ச மரப்பொம்மை போல நான் பரவசனா இருக்கேன், நூற்றுக்கு கட்டுப்பட்டு இருக்கேன். மரப்பொம்மைய நூல்ல கட்டி வச்சு அதை திரைக்கு அந்த பக்கமா தொங்க விட்டு பொம்மலாட்டம் ஆடுவார்கள். பொம்மலாட்டம் அப்படின்னு ஒண்ணு, நம்ம மரப்பொம்மை கை அசைக்கும் கால் அசைக்கும், இந்த பக்கம் இப்படி ஆடும் அப்படி ஆடும், அது பேசுற மாதிரி அது அடிக்கிற மாதிரி கீழே விழற மாதிரி எல்லாம் பண்ணுவான். இதெல்லாம் பொம்மலாட்டம் வித்தை பார்த்தவாளுக்கு தெரியும். அப்ப மரப்பொம்மை பண்றதுதான் தெரியும் அந்த திரையில. ஆனா மரப்பொம்மையை நூல்ல கட்டி வச்சு பின்னாடி இருந்து மரப்பொம்மைய இயக்கின்னு இருப்பார்கள் பின்னாடி ஒருத்தர். அந்த மாதிரி என் நிலைமை. அதாவது நான் பண்ணணும்னு நினைச்சா கூட பண்ண முடியாதபடியான ஒரு நிலைமையில நான் இருக்கேன். நான் இன்னொருத்தருக்கு கட்டுப்பட்டு இருக்கேன். பொம்மை தானா ஏதாவது பண்ணுவான் இல்லையே. தாருபுத்திரகா மரப்பொம்மைன்னு அர்த்தம். குணகிரகீதா நூல்ல கட்டுப்பட்டு வச்ச மரப்பொம்மை போல நான் பரவசக இன்னொருத்தருக்கு கட்டுப்பட்டு இருக்கேன். என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டான்னா, இங்க குண அப்படின்னா சத்வ ரஜஸ் தம குணமயமான பிரகிருத்தின்னு அர்த்தம். பிரகிருத்தியில கட்டுப்பட்டு இருக்கிறபடினால என்னால மீறி செய்ய முடியல. சாஸ்திரங்கள்லாம் புரிஞ்சு நீ செய்யலாம் நல்லது செய்யலாம்னா எல்லாருமே பிரகிருத்தியில கட்டுப்பட்டு இருக்கா. பிரகிருதி நம்ம சுத்தி இருக்கு, நம்ம ஒன்னும் அது மீறி நடக்க முடியாது. தேகேந்திரியத்வேன போக்கிய ரூபேனச்ச அவஸ்திதாங்கிற கத்தியத்துல 3 விதத்துல பிரகிருதி இருக்கான். நம்ம சரீரம், நம்ம இந்திரியம், நம்ம போக்கிய விஷயங்கள், இதை மீறி செய்ய முடியல. அதனால நூல்ல கட்டின மரப்பொம்மை போல என்னுடைய நிலைமை இருக்கு. இதானியும் இப்பவும் நான் அப்படிதான் இருக்கேன். உபரி எப்படி இனிமேலும் இப்படிதான் இருக்க போறேன். அப்ப நான் எப்படி செய்கிறது? செய்ய முடியலன்னு மட்டும் இல்ல, எனக்கு புரிஞ்சிருந்தா கூட என்னால செய்ய முடியாது. ஏன்னா பிரகிருதி தாம் விகர்ஷத்தின்னு பகவத்கீதையில சொல்ற நியோக்ஷதின், பிரகிருதியை மீறி நம்மளால நடக்கிறது கஷ்டம். அதனால தஸ்யா விமம திரிதசேஸ்வர அப்படி இருக்கிற எனக்கு நீதான் திரிஷ்வபி கரணேஷு பவ சுக சங்கல்பா, 3 கரணத்திலையும் மனோ வாக்கு கர்மா இந்த 3லயும்
சுக சங்கல்பனாக நீ இருக்கணும். என்னால் செய்ய முடியாது, எனக்கு சுகம் வரும்படியாக நீ சங்கல்பிக்கணும் அப்படின்னு இந்த பிரார்த்தனையை வைக்கிற. இப்போ அதாவது என்ன தீன விடாத, நான் சுவாதீனம் இல்லை, நான் பிரகிருதிக்கு கட்டுப்பட்டு இருக்கேன். இதான் முதல்ல சொன்னேன் இல்லையா, பிரகிருதி ஸ்துவாம் நியம்ஷின்னு பகவத்கீதையில கண்ணன் அர்ஜுனன் கிட்ட சொல்றான். தெய்வீ சேஷா குணமயி மமமாயா துரத்தியா. பிரகிருதிங்கிறது நம்மளை கட்டி போடி வைக்கிறதுக்காக பெருமாள் பண்ண ஏற்பாடாது. அதனால இது யாராலையும் மீற முடியாது. குணமயி, சத்துவம் ரஜஸ் தமஸ் 3 குணங்களோட கூடியிருக்கு இது. அதனால எல்லாரும் அதுக்கு கட்டுப்பட்டு தான் இருக்கும், வேற வழி கிடையாது. மம மாயா, இது என்னுடைய மாயாங்கிற. அப்போ துரத்தையா, யாராலும் மீற முடியாது. 3 விதமா இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, கத்தியத்துல சாதிக்கிறார். ஒண்ணு நம்ம சரீரம், சரீரத்தை மீறி நம்மளால இருக்க முடியுமா? சரீரத்துக்கு எது தேவையோ அதை கவனிக்காமல் இருக்க முடியுமா? பசியோ தூக்கமோ தாகமோ எல்லாம் சரீரத்துக்கு எது தேவையோ அதை கொடுத்தாங்க. சரீரம் என்ன ஆசைப்படுறதோ அதை கொடுத்தாங்க, அதை மீறி இருக்க முடியாது. 2வது இந்திரியம், 3வது போக்கிய வஸ்துக்கள். இந்த 3 ஒண்ணுக்கு ஒண்ணு சேர்ந்தது. சரீரம், சரீரங்கிறது போகஸ்தானம்னு பெயர், இந்திரியங்கிறது போக உபகரணம்னு பெயர், விஷயங்களுக்கு போக்கியம், போக்கிய போகோபரண போகஸ்தான அப்படின்னு வரும் கத்தியத்தில். இந்த 3 ரூபத்துல இருக்கு பிரகிருதி. 3ம் பிரகிருதி மயம், 3 சப்தரஜஸ்தமயமாக இருக்கு. இந்த 3க்குள்ளதான் இந்த ஆத்மா, ஜீவாத்மா அப்படிங்கிறது இருக்கு. இதை மீறி ஒண்ணும் பண்ண முடியாது. சரீரத்தை மீறியோ இந்திரியத்தை மீறியோ சுத்தி இருக்கிற விஷயங்களை மீறியோ ஒண்ணும் பண்ண முடியாது. ஜெயில போட்டு வச்சா மாதிரிதான் கட்டுப்பிடிச்சு வச்சிரு. ஜெயில போட்டு வச்சாம இருந்தோ கூட பரவாயில்ல, அந்த மரபொம்மையை பிடிச்சு ஆட்டி வைக்கிற மாதிரியாக இந்த பிரகிருதிங்கிறது நம்ம பிடிச்சு அப்படி ஆட்டி வைக்கும். இல்ல, அவன் சொல்றபடி கேளு அப்படின்னு. பிரகிருதி ஸ்வாம் கர்ஷதி, இழுக்கும், இந்தபடி வா அப்படின்னு. சரீரமாட்டம் இந்திரியமாட்டம் நான் சொல்றது கேளு அப்படின்னு தான் சொல்லும், தம் பக்கம் தான் இழுக்கும் அப்படின்னு. இது இதானியும் தேவநாத பெருமானை இப்ப மாத்திரம் இல்ல, நான் நாளைக்கு கூட இப்படிதான் இருப்பேன், இன்னும் 10 வருஷம் ஆனாலும் இப்படிதான் இருப்பேன். பிரகிருதி கட்டுப்பட்டு தான் இருந்தாகணும், வேற வழி கிடையாது. இதானியும் உபரி அபி அயம், இப்பொழுதும் இதுக்கு மேல் வரும் காலத்திலும் கூட அயம் இவன் இருக்கானே, இவன்னு தன்னை சொல்லிக்கிறார். இன்னைக்கு சரி நாளைக்கு சரி இப்படிதான் இருப்பான். குணகிரகீதோ தாரு புத்திரக இவ பரவசா, நூலிலே கட்டின மரபொம்மை போல இன்னொருத்தருக்கு கட்டுப்பட்டுதான் அசைவு இருக்கும், இல்லாமல் இருக்காதுன்னு அர்த்தம். இன்னொரு அர்த்தம், குண சத்வரஜஸ்தமோமயமான குணங்களுக்கு கட்டுப்பட்ட ஒரு அச்சேதனம் போல இருக்கான் அப்படின்னு அர்த்தம். அதாவது குணங்களுக்கு கட்டுப்பட்டு இருக்கான் அப்படின்னு தான் அர்த்தம். இந்த உதாரணம் இருக்கும் இல்லையோ, தாரு மயஹா அப்படின்னும், இது சூத்திர புரோதா தாருமயி வயோடா அப்படின்னா பல இடத்துல இருக்கான். அதாவது காஞ்சி மகாத்மியத்துல புராணங்கள்லாம் சூத்திரேரிவ நரோலோகே போஷிதம் தாரு கல்பிதம் அப்படின்னு நூல் கட்டி மரபூமியை கட்டி வைக்கிற மாதிரி இந்த குணங்கள்ல இவனை கட்டி வச்சிருக்கார். இது சமஸ்கிருதத்துல ஒரு சௌரியம் இருக்கு. குணம்னா 2 அர்த்தம் உண்டு. ஒண்ணு சத்வரஜஸ் தமஸ் குணங்கள், நூலுக்கு கூட குணம்னு பேர் உண்டு. அதனால இதை வச்சிருந்து மரபொம்மை போல இருக்காவாள்லாம் எல்லாரும் அதுல கட்டுப்பட்டு ஆடின்னு இருக்காள். பகவத்கீதையிலோட கண்ணன் சொன்னாலையா, பிராமயன் சர்வபூதானி யந்திராரூடாரி மாயா ஈஸ்வர சர்வபூதானாம் ஹிருத்தேசே அர்ஜுன திஷ்டதி. ஈஸ்வரன் தான் உள்ளுக்குள்ள இருக்கான். இந்த கட்டி போட்டு ஆட்டி வைக்கிறோம் ஒருத்தர் வேணுமோ இல்லையோ, அது யாருன்னா ஈஸ்வரங்கிற பகவத்கீதையில ஆன்சர் வருது பாருங்க. அதாவது மரபொம்மை ஒண்ணு, நூல் ஒண்ணு, இதை கட்டிப்பிடிச்சு ஆட்டி வைக்கிறோம் ஒருத்தர், 3 பேர் வேணும். இங்க மரபொம்மை மாதிரி நாம, நூல் மாதிரி தான் இந்த குணங்கள், சத்வரஜ சமோமய குணங்களோடு இருக்கக்கூடிய சரீரம் இந்திரியம் விஷயங்கள் எல்லாம் இல்ல கட்டி வச்சு ஆட்டி வைக்கிறவன் அப்படிங்கிறது சர்வேஸ்வர். அவன் உள்ளுக்குள்ளேயே இருந்து திரைக்கு பின்னாடி இருந்து கட்டி வைக்கிறான், கட்டி வச்சு ஆட்டி வச்சுட்டு இருக்கான். ஈஸ்வர சர்வபூதானாம் ஹிருத்தேசேர்ஜுன திஷ்டதி பிராமயன் சர்வபூதானி யந்திராரூடானி மாயையா அப்படின்னு வரும். அழகா இந்த உதாரணம் தான் எடுக்கும் இங்க பெருமாளே சொல்லியிருக்கேன். ஆக இன்னைக்கும் நாளைக்கு நான் திடீர்னு பிரகிருதி, நாளைக்கு என்ன பிரகிருதியா விட போறது என்ன?
இல்லையே. இந்த பிரகிருதியில இருக்கிற வரைக்கும், இந்த பிரகிருதியை விட்டுட்டு ஸ்ரீவைகுண்டம் போற வரைக்கும் இப்படிதான் இருக்கும் என் கதி. இதானீம் உபரி அபி அயம் குணகிரஹீதோ தாருபுத்திரக இவ பரவசா. அதனால நீ எனக்கு என்ன ஞானம் கொடுத்தாலும் சரி, நான் சரீர இந்திரியத்துக்கு கட்டுப்பட்டு தான் செய்வேன், வேற வழி கிடையாது. ஏகாதசி உபாசம் இருக்கணும்னா கூட சரீரம் முடியலையே, அது கட்டுப்பட்டு தானே இருக்க வேண்டி இருக்கு. இந்திரியம் விட மாட்டேங்கிறதே, அதுக்கு கட்டுப்பட்டு தானே இருக்க வேண்டி இருக்கு அப்படின்னு ஆயிடும். எங்கத்தி இப்படிதான் இருக்கு. தஸ்யாபி மம திரிதசேஸ்வர தேவநாத பெருமானே, அப்படி இருக்கிற எனக்கு கூட நீ நல்லது பண்ணணுங்க. என்கிட்ட எதையுமே விடக்கூடாது. ஏன்னா நீ ஞானத்தை கொடுத்தாலும் பிரயோஜனம் இல்லை, வைராக்கியத்தை கொடுத்தாலும் பிரயோஜனம் இல்லை. நான் சரீரத்துக்குள்ள உட்காந்துருக்கேன். திரிஷ்வபி கரணேஷு பவ சுக சங்கல்பா. 3 கரணத்திலையும் சுக சங்கல்பா அப்படின்னு சுகத்தை சங்கல்பம் செய்பவனாக நீ இரு. 3 கரணங்கள் என்ன அப்படின்னா சரீரம், வாக், மனசு. இந்த 3லயும் சுக சங்கல்பா, சுகத்தை கொடுப்பவனாக, சுகத்தை சங்கல்பிப்பவனாக நீ இருக்கணும் அப்படின்னு அர்த்தம். இது என்ன சுகம் வேணும் கேட்கிறார் அப்படின்னா, இந்த பிராகிருதமான சுகங்கள்லாம் கேட்கல, இதுதான் கட்டு போட்டிருக்குன்னு சொல்றாரு அப்படின்னு. பின்ன என்ன கேட்டான்னா, உன் விஷயத்துல எனக்கு சுகம் வரா மாதிரி நீ சங்கல்பிக்கணும்னு அர்த்தம். அதாவது உள்ளம் உரை செயல் உள்ள இம்மூன்றையும் உள்ளிக்கெடுத்து இறை உள்ளில் ஒடுங்கேன்னு ஆழ்வார் சொன்னார் இல்லையா, அதுதான் இங்க விஷயம். உள்ளம் உரை செயல் 3 இருக்கு. சரீரம், வாக்கு, மனசு 3ம் லௌகிக விஷயத்துல இருக்கு. இந்த லௌகிக விஷயத்திலே மாற்றி பகவத் விஷயத்துல ஈடுபட்டுனா சுகமா இருக்கலாம். அதனால திரிஷ்வபி கரணேஷு 3 கரணங்கள், உள்ளம் உரை செயல் 3லயும் பவ நீ இருக்கணுங்கிற. 3 கரணத்திலே நீ இருக்கணும். உள்ளம் உரை செயல் 3லயும் நீ இருக்கணும். எப்படி இருக்கணும்னா சுக சங்கல்பா, எனக்கு சுகத்தை கொடுத்து கொண்டு என் 3 கரணங்களையும் நீ விஷயமா இருக்கணும்னு அர்த்தம். என்னுடைய சரீரத்தினாலே உனக்கு கைங்கரியம் பண்ணணும், இந்திரியத்தினாலே உன்னுடைய சேவை நடக்கணும், விஷயமாக உன்னையே அனுபவிக்கணும் அப்படின்னு. ஆக திரிஷ்வபி கரணே சுபவ, 3 கரணங்களையும் நீ இருந்து கொள் அப்படின்னு. முதல்ல 3த்துலயும் விஷயமாக நீ இருந்து கொள். வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க அப்படின்னு நாச்சியார் சொல்ற மாதிரி, அங்கே மலர்கள் பொங்கே புகழ்கள் வாய்வாய் புலன்கொள் வடிவன் மனத்ததாய் அங்கே மலர்கள் கையவாய் அப்படின்னு ஆழ்வார் சொல்ற மாதிரி, மனசுல பெருமாளுடைய ஒரு எண்ணம், வாக்குல பெருமாளுடைய திருநாமம், கையில பெருமாளுக்கு கைங்கரியம் அப்படின்னு 3 கரணத்திலையும் நீ இரு. சுக சங்கல்பா, சுக சங்கல்பத்தோடு இரு. எனக்கு சுகத்தை கொடுக்கணும். 3 பெருமாள் தான் இருக்கா, நான் எப்பவுமே அவர் இருந்துதான் நம்மளை செய்ய வைக்கிறேன் அப்படி இல்லை. நமக்கு இந்த கைங்கரியாதிகள்னாலே சுகம் வரும்படியாக நீ இருக்கணும். தீர்க்கமான சங்கல்பங்களை உடையவனாக நீ இருக்கணும் அப்படின்னா. திரிஷ்வபி கரணேஷு பவ சுக சங்கல்பா, இத கூட 2 அர்த்தத்துல சொல்றாராம். குணகிரஹீதோ தாருபுத்திரக இவ பரவசகன்னு ஒரு உதாரணம் சொன்னார் இல்லையா, பொம்மலாட்டம். பொம்மலாட்டம் அதுல அந்த தாருபுத்திரன் மரப்பாச்சி பொம்மை, அது எப்படி இருக்கும், அந்த மாதிரி பரவசனா இருக்கேன். அப்போ அதுல என்ன பண்ணுவான் கேட்டான்னா, அந்த பொம்மையை வச்சு நன்னா ஆட்டி வச்சு சுகத்தை கொடுப்பா பார்வையாளர்களுக்கு. பொம்மலாட்டத்துல பார்த்தா தெரியும், அந்த பொம்மையை மேலும் கீழுமாக ஆட்டுவா. அந்த நூலை பிடிச்சு ஆட்டுறதுல இருக்கு, அது எந்த பக்கம் இந்த பக்கம் நூல் எடுக்கணும், இடது பக்கம் வலது பக்கம் மாத்தி மாத்தி நூல் எடுக்கிறதுல இருக்கு. அது திடீர்னு கை தூக்கும், திடீர்னு கையை கீழ் வைக்கும், திடீர்னு கீழே விழும், திடீர்னு எழுந்துக்கும், என்னென்னமோலாம் பண்ணும். அது பார்க்கிறவாளுக்கெல்லாம் சுகம் வரும். திரிஷ்வபி கரணேஷு 3 கரணங்கள், அதாவது அந்த பொம்மலாட்ட வித்தியில 3 கரணம் சொல்லியிருக்கான். நிருத்தம் வாதித்ரம் கீதம், நிருத்தவாதித்ர கீதானாம் பிரயோகவசபேதிதாம் சம்ஸ்தானம் தாடனம் ரோதா கரணானி பிரச்சக்ஷதே அப்படின்னு. இதுக்குன்னு ஒரு நாட்டிய சாஸ்திரம் இருக்கு இல்லையா. நாட்டிய சாஸ்திரத்துல பல விஷயங்கள் இருக்கு, அதுலதான் இந்த விஷயமும் இருக்கு. நாட்டிய சாஸ்திரத்துல என்ன சொல்றாங்கன்னா 3 கரணம்னு இருக்கு. நிருத்தம் வாதித்ரம் கீதம். நிருத்தம்னா நர்த்தனம் ஆடுதல், வாதித்திரம்னா வாத்தியம், கீதம்னா பாட்டு. ஒரு பக்கம் பாட்டு, ஒரு பக்கம் வாத்தியம், ஒரு பக்கம் நர்த்தனம், இதெல்லாம் இருக்கும். இந்த 3 கரணத்தினாலையும் சேர்த்து வச்சுதான் ரசிகர்களுக்கு நல்ல சுகத்தை கொடுக்க முடியும். வெறும் பொம்மை ஆடினா போறாது, என்ன விஷயங்கிறது சொல்லணும்.
அந்த விஷயம் இவா பேசுறது, நடுவில் வாத்தியங்கள்லாம் இருக்கும், நர்த்தனம் ஆடுறதெல்லாம் இருக்கும். ஆக இதுக்கு கரணத்திரயம்னு நாட்டிய சாஸ்திரத்துல பெயர். நிறுத்தம், வாதித்யம், கீதம் அப்படின்னு அந்த 3 கரணத்தினாலையும் சுகத்தை உண்டாக்குறாராம். யாரு? அந்த பொம்மலாட்டத்துக்குடைய ஒரு சூத்திரதாரர்னு பெயர் அவருக்கு. டைரக்டர்னு அர்த்தம். டைரக்டர் அவர். சூத்திரம்னு அந்த நூலை கையில வச்சுட்டு இல்லையோ, அதனால அவருக்கு சூத்திரதாரர்னு பெயர். நூலை கையில வச்சுட்டு யாரு இயக்குகிறாரோ அவர் தான் இயக்குனர், அவர் தான் டைரக்டர். அவருக்கு முன்கால சம்ஸ்கிருதத்துல சூத்திரதாரா அப்படின்னு பெயர். நூலை கையில் வச்சு ஆட்டவர்னு அர்த்தம் இருக்கு. இவர் நூலுக்கு கட்டுப்படி பொம்மையெல்லாம் ஆடும், கட்டுப்பட்டு பொம்மையெல்லாம் ஆடும் அப்படின்னு. அதனால என்ன தெரியுதுன்னா, இந்த டிராமாக்கெல்லாம் கூட மூலம் முதல்ல இந்த பொம்மலாட்டம் தான். இதை வச்சுட்டுதான் டிராமால இருக்கிற டைரக்டருக்கு கூட சூத்திரதாரர் அப்படின்னு பெயர் வந்திருக்கு அப்படின்னு சொல்றான். அப்புறம் சூத்திரம் அப்படின்னா ஸ்டேஜ்னு ஒரு அர்த்தம். டிராமாவுடைய ஸ்டேஜ் இருக்கு, அதுக்கு சூத்திரன் பெயர். அதை யார் இயக்குகிறாரோ அவருக்கு சூத்திரதாரன் பெயர் அப்படின்லாம் சம்ஸ்கிருதத்துல எழுதியிருக்கு. இதெல்லாம் பிராச்சீன நாட்டிய சாஸ்திரம். இவ்வளவு பெருசு நாட்டிய சாஸ்திரம், இவ்வளவு பெருசு. அதுக்கு முன்னாடி நாடகங்கள்லாம் இவ்வளவு பெருசு. ஆனாற்பட்ட காளிதாசன் கிட்டத்தட்ட 2000 வருஷம் முன்னாடி இருந்தவன் காளிதாசன். அப்படின்னா 2000 வருஷம் முன்னாடி காளிதாசன். அவன் என்ன இதெல்லாம் எனக்கு முன்னாடி நாடகம் பண்ணவா யார் யார் இருக்காளோ அவ பேர்லாம் எழுதியிருக்கான். பாசா, சௌமில்ல, கவிபுத்திர, இவெல்லாம் நாடகம் பண்ணவா நிறைய பேர். டிராமாட்டிஸ்ட் அப்படின்னு வழியோ இவெல்லாம் இன்னும் நிறைய பேர் இருக்கான். அவன் பேர்லாம் எழுதியிருக்கான். இப்ப இந்த மாதிரி ரொம்ப அதுக்கு சொல்ற சம்ஸ்கிருதத்துல இந்த நாட்டிய சாஸ்திரங்கிறது ரொம்ப ரொம்ப பிராச்சீனமானது. அப்படின்னா டிராமாட்டர்ஜி அப்படின்னு ஒண்ணு சொல்றாலே இது ரொம்ப பிராச்சீனமா இருக்கு சம்ஸ்கிருதம். அப்போ அதுல எப்படி 3 கரணங்களை வச்சு ஜனங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கறது பத்தி சொல்றா இல்லையா, அதை வச்சுட்டு சுவாமி இங்க சொல்றார், எம்பெருமானே நீ தானே சூத்திரதாரன், நீ சுக சங்கல்பனாக இருந்துட்டு எல்லாருக்கும் சுகத்தை கொடுக்கற மாதிரி இந்த 3 கரணங்களை வச்சு ஆட்டி வைக்கணும். அப்ப எனக்கு இருக்கிற 3 கரணங்கள் அங்க 3 கரணம் மாதிரி எனக்கு 3 கரணம் இருக்கு இல்லையா, சரீரம், வாக்கு, மனசு. இந்த 3 நீ பிடிச்ச ஆட்டி வச்சு சுகத்தை கொடுக்கற மாதிரி இருக்கணும். உன்னுடைய வசத்துல இருக்கான் அப்படின்னு. கண்ட விஷயத்துல இது போகக்கூடாது. உன் வசத்துல இதை வச்சு எல்லாருக்கும் ஆனந்தத்தை கொடுக்கும்படி இருக்கணும் அப்படின்னு அர்த்தம். அப்ப இதானியும் அப்படின்னு போட்டிருக்கு. இப்போ மட்டும் இல்லை, இன்னைக்கும் பின்னாடி இவ்வளவு நாளானாலும் இப்படிதான் இருப்பேன். அதனால நீர் உம்ம கைங்கரியத்திலே என்னுடைய கரணத்திரயங்களை ஈடுபடுத்தி எனக்கு சந்தோஷம் கொடுக்கணும். அதுவே தவிர மற்ற விஷயங்களிலே ஈடுபட்டா அதுக்கு துக்கம்தான் வந்துன்னு இருக்கும். அதனால எனக்கு ஞானத்தை கொடுக்கறதெல்லாம் இருக்கட்டும், இந்த ஒரு பாக்கியத்தை கொடுக்கணும்னு கேட்கிறார். இதானே முபரி அப்பியம் அப்படி இல்லாம நீர் விட்டுட்டேன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் குணகிரகீதா, அப்புறம் சரீர இந்திரியத்துக்கு தான் கெட்டுப்பட்டு இருப்பேன். அப்ப பொம்மலாட்டம் மாதிரி ஆடிட்டு இருப்பேன். குணகிரகீதோ தாரு புத்திர கைவ பரவசா தஸ்யாபி மம திரிதசேஸ்வர திரிஷ்வபி கருணேஷு பவ சுக சங்கல்பா அப்படின்னு அழகா பிரார்த்திச்சார். இப்போ அடுத்தது 83வது ஸ்லோகத்திலேருந்து வேற பிரார்த்தனை ஆரம்பம். இந்த விஷயம் இதோட முடிகிறது. நைச்சான சந்தானம் பார்த்தோம். அதுக்கப்புறம் பெருமாள் கிட்ட என்ன பிரார்த்திக்கிறார் அப்படிங்கறத இப்படி ஒண்ணா நீ தான் கருணை பண்ணணும்னு பிரார்த்திச்சவர், எப்படி பெருமாள் கருணை பண்ணணுங்கிற விஷயத்தையும் இங்க சொல்லியிருக்காரு. இப்போ நாமளாக எதுவும் கேட்கக்கூடாது, பெருமாளாக நமக்கு பண்ணணும். அவருக்கு கட்டுப்பட்டு இருக்கும்படியாக, இந்திரியங்களுக்கு கட்டுப்பட்டு இல்லாமல் பெருமாளுக்கு கட்டுப்பட்டு இருக்கும்படியாக பெருமாளே அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு தாற்பயமாச்சு. மற்ற தொடர்ந்து அடுத்த விஷயங்கள் நம்ம அப்புறம் பார்க்கலாம். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.